டாரக்ட் சூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலிஜிபிலிட்டி தேர்வுல இருக்கக்கூடிய ஒரு விடைகள் தான் பார்க்க போறோம். இது ஏன் நீங்க இப்ப எலிஜிபிலிட்டி தேர்வு பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய டிஆர்பி மாதிரியான தேர்வுகளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, சரியா? ஆனா அது 10th புக்ல இருந்து. பட் நம்ம ஏன் இந்த எலிஜிபிலிட்டியை பர்பஸா பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட டிஎன்பிசி சிலபஸ்ல இருக்கக்கூடிய நிறைய கேள்விகள் இந்த மாதிரியான வடிவங்கள்ல இருந்து தான் கேட்கப்படுது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த எலிஜிபிலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாக்குறோம். சரி, இதுல நம்ம சிலபஸ் பேசிஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். இப்ப பெருஞ்சித்திரனார் நமக்கு சிலபஸ்ல இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காரு தானே? கண்டிப்பா இருக்கிறாரு. சோ அப்ப பெருஞ்சித்திரனாரினுடைய எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? 10th புக்ல அப்படியே இருக்குது இல்லையா? சோ பெருஞ்சித்திரனாரினுடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. கனிச்சாறு, ஐயை, கொய்யா கனி, இந்த மாதிரி நிறைய நூல்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்காரு. இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. மீனாட்சி சுந்தரனார் சிலபஸ்ல இருக்காரா? இது நமக்கான கேள்வி. சோ இந்த சிலபஸ் படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு யாரு இருக்கா யாரு இல்ல அப்படிங்கறதே என்ன செய்யறது இல்லை அப்படின்னா தெரியறது இல்ல. சோ அந்த ஆக்சுவலி சிலபஸ் பேசிஸ்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆத்தர்ஸ்ல யாரு இருக்காங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் என்ன மாதிரியான இடங்கள்ல நம்ம அந்த கொஸ்டின்ஸை எதிர்பார்க்கலாங்கிறதை நம்மளால ஒரு ப்ரிடிக்ஷனுக்கே வர முடியும். இது பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கிய பகுதியில இருக்கக்கூடிய ஒரு டாபிக். சோ அப்ப மகாவிஸ்வான் மீனாட்சி சுந்தரனார் சிலபஸ்ல இருக்கிறாரு. இவரோட மாணவரான ஊவேசாவும் என்ன செய்யறாரு அப்படின்னா சிலபஸ்ல இருக்கிறாரு. சோ சேக்கிழார் பிள்ளை தமிழ் அப்படின்ற நூலை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் அப்படின்னு வந்தவர் தான் யார் அப்படின்னா ஊவேசா, சரியா? அவருடைய ஆசிரியர் தான் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சோ இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ரொம்ப ஒரு ஒரு இலக்கிய படைப்புகள்ல அவர் பிற்கால கம்பர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கவி உணர்வு வாய்ந்தவர். இவர் பாத்தீங்கன்னா திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எண்ணெயூர் அப்படின்ற ஊர்ல 1815 என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா பிறந்திருப்பாரு. யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நிறைய பாடல்களை மனதுல வைத்து பாடக்கூடிய அளவுக்கு பெரிய திறமை பெற்ற ஒரு நபராக என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இருந்திருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாப்பிலக்கணத்துக்கு தகுந்தபடி செயல் புனையக்கூடிய ஆற்றல் பெற்றவர். எழுத்து, பொருள், யாப்பணி 5 இலக்கணங்களையும் அம்பலவான முனிவர்கிட்டையும், கீழ்வேலூர் சுப்பிரமணிய பண்டாரம், காஞ்சிபுரம் சபாபதி முதலியார், தண்டியலங்கார பரதேசியார் இவங்க எல்லார்ட்டையும் பாடம் படிச்சிருக்கிறாரு. சோ 19ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ்ல அதிக இலக்கியங்களை பயின்றவர் அப்படிங்கிற ஒரு பெருமை இவருக்கு இருக்கு. இந்த ஒரு டேட்டா டிஆர்பி படிக்கிறவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? சோ தமிழ் கற்பிப்பதையே தன்னோட நோக்கமா வச்சிருந்தாரு. தனது குடும்பம் வறுமையில் வளர்ந்த போதும் நாடி தமிழ் கத்துக்கிற வந்த மாணவர்களுக்கு உணவளித்து இது பண்ணவர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய மாணவர்கள் யார் யார் அப்படின்னா ஊவேசா, குலாம் காதர் நாவலர், அப்புறம் சோடாவதானம் சுப்பராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அப்புறம் பூவாளூர் தியாகராயர், சபரி ராயலு, இவங்க எல்லாம் இவருடைய மாணவர்கள். இவர் தலப்புராணங்கள் பாடுறதுல ஒரு வல்லவர். 100க்கும் மேற்பட்ட சிற்றிலக்கியங்கள் இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா பாடிக்கிறாரு. இவர் எழுதியவற்றுல குசேல பாக்கியானம் அப்படின்ற காப்பியமும், சேக்கிழார் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபந்தமும், ஆதிகுமார சுவாமிகள் சரித்திரம் அப்படின்ற வாழ்க்கை வரலாறும் பிரமாதமானவை அப்படின்னு சொல்றாங்க. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களோட கொண்டிருந்த நட்பு காரணமாக அவரை பாராட்டி இவர் ஒரு நூல் எழுதியிருப்பாரு. மாயூரம் வேதநாயகம் பிள்ளைக்கு என்ன நூல் அப்படின்னா புலத்து கோவை, சரிங்களா? சைவ எல்லப்ப நாவலர் இயற்றிய செவ்வந்தி புராணம் அப்படின்ற நூலை இவர் பதிப்பித்திருக்கிறாரு. இவரோட மொத்த நூல்கள் கிட்டத்தட்ட 80. இவருடைய முதன்மை சீடரான ஊவேசா என்ன பண்றாருன்னா 5221 பாடல்களை பாதுகாத்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி ஊவேசா இவருடைய படைப்புகள்ல சிலதை தேர்ந்தெடுத்து ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிரபந்தம் திரட்டு அப்படின்ற ஒரு தொகுப்பு என்ன செஞ்சிருக்காருன்னா உருவாக்கியிருக்காரு. இவருக்கு ஆதி நம்ம அம்பலவான தேசிகர் மகாவித்வான் பட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டின் கம்பன், இணையில்லா புலவன், புலவர்களின் புலவன், மெய்ஞான கடல், நாற்கவிக்கிரை, சிரமலை வாழ் வைசிகாமணி அப்படின்ற பல பேர்கள் பட்டங்கள் இவருக்கு இருக்கு, சரிங்களா? சரி, தமிழ் பண்பாடு அப்படின்ற இதழை தொடங்கியவர் யார் அப்படி? இது தனிநாயகம் அடிகள். பட் இந்த நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா தனிநாயகம் அடிகள் சிலபஸ்ல இருக்காரா அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம முடிப்போம். தனிநாயகம் அடிகள் சிலபஸ்ல இருக்கிறாரா? பெருஞ்சித்திரனார், ஜி போப் இருக்கிறாரு. கண்ணதாசன், காகிதமில்ல, தாரா பாரதி, பட்டுக்கோட்டை, முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திர கண்ணனார், கீவா ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர் இருக்கிறாரு. இவர் என்ன கிடையாதுன்னா சிலபஸ்ல கிடையாது. சரி, அடுத்ததா பார்க்கலாம். கண்ணதாசனா நமக்கு சிலபஸ்ல கிடையாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உறுதி உறுதி ஒன்றை சமூகம் என்று என்னாருக்கு இறுதி இறுதி என்று சமுதாய உணர்வை பாடியவர் யார் அப்படின்றது கேள்வி. சோ உறுதி உறுதி அப்படின்னு சொல்லும் போதே என்று என்னாருக்கு
இறுதி இறுதி என்று சமுதாய உணர்வை பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசன் நமக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் ஆதர் இல்லையா? சோ பாரதியார் நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா சிலபஸ்ல கிடையாது. ஆனா பாரதிதாசன் என்னது அப்படின்னா சிலபஸ்ல இருக்கக்கூடிய நபர். இவர் எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னா 1891 ஏப்ரல் 29 பிறந்த ஒரு நபர். அதே மாதிரி அதே ஏப்ரல் மாசம் 21 1964 இறந்த நபர். சரிங்களா? இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்னம். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் இவர் பேர் மாத்திக்கிட்டாரு. சோ புரட்சி கவிஞர். சரிங்களா? சோ இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே அப்படின்ற வார்த்தை இவருடையதுதான். புதியதோர் உலகம் செய்வோம் கேட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் அப்படின்றதும், தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படின்றதும், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு அப்படிங்கிறதும் பாரதிதாசனுடையதுதான். சோ பாரதியார் மேல அவர் ரொம்ப பற்று கொண்டிருந்தார். ஒரு திருமண விருதுல எல்லாம் பாரதியாரினுடைய நாட்டு பாடல தான் என்ன செய்யறாரு அப்படின்னா பாடுறாரு. பாரதியாரும் அந்த விருந்துக்கு வந்திருப்பாரு. ஆனா அது பாரதிதாசனுக்கே தெரியாது. அப்பதான் என்ன செய்யறாரு, அந்த பாடல் தான் அவர் பாரதியாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்குது. சரிங்களா? சோ அப்ப பாரதியார சந்திச்சிருக்கு. பாரதியார் தான் எழுதின தராசு அப்படின்ற ஒரு தொடர்ல பாரதிதாசனை பத்தி அந்த பெயர் சுட்டாமலேயே அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறாரு. தம்பி எங்கெங்கும் காணினும் சக்தியடா அப்படின்ற ஒரு பாடல் சொல்றாரு. தன் நண்பர்கள் முன்னால் பாடு அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லும் போது பாரதிதாசன் இந்த பாட்டை பாடியே காமிப்பாரு. அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருடைய அந்த ஒரு இது இருந்தது. அதே மாதிரி பாரதிதாசனுடைய பாடல்கள் மதுரை அந்த பாடத்திட்டங்கள்ல எல்லாத்துலயுமே வச்சிருக்கிறாங்க. அவருடைய படைப்புகள் நிறைய நூல் வடிவம் பெற்றிருக்கு. அகத்தியன் விட்ட கரடி இசைய முதலாம் பாத்தீங்கன்னா 1942 வெளிவந்த ஒரு நூல். சரிங்களா? அதே மாதிரி இவருடைய இரணியன் அல்லது இணையற்ற வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் 1939 இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த நூல் அவரு முதற் பதிப்பு 39 வந்த ஒரு நாடகம். இத 34 பாத்தீங்கன்னா பெரியார் அவரோட தலைமையில தான் இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது. இவர் இந்திய எதிர்ப்பு பாடல்களுக்கு பெயர் போன ஒரு நபர். சரிங்களா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இளைஞர் இலக்கியம். இளைஞர் இலக்கியம் அதே மாதிரி பாரதிதாசனுடைய பாடல்களும் அண்ணாதுரையினுடைய கட்டுரையும் இந்த சண்முகம் செட்டியார் ராஜகோபாலாச்சாரி இவங்களுடைய கருத்துக்களும் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா அதுல அடங்கியிருக்கும். அது எது இசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொற்பொழிவுகள். நிறைய நூல்கள் இருக்கு. குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, இந்த மாதிரி நிறைய நூல்கள் இவர் பாடினதுதான். பாரதிதாசன் கவிதைகள். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய நூல்கள் இவருடைய நூல்கள் தான். அதே மாதிரி இவர் நிறைய கட்டுரைகள் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா எழுதியிருப்பாரு. 1937 இவர் துறைத்துறைக்குள்ள வராரு. சரிங்களா? அதே மாதிரி இவர் நிறைய திரைப்படங்கள் முரடன் முத்து. சரிங்களா? அதே மாதிரி பாண்டியன் பரிசு, வளையாபதி, 1000 தலைவாங்கி, அபூர்வ சிந்தாமன் நிறைய படங்கள் இவர் பண்ணியிருப்பாரு. நிறைய திரைப்பட பாடல்களும் இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா எழுதியிருப்பாரு. கட்டுரைகளுமே ஜாதி சண்டை, குழந்தை இந்தியா, அந்த மாதிரி நிறைய கட்டுரைகள் எழுதியிருப்பாரு. சோ இவருடைய மறைவு ஏப்ரல் 21 1964. சரிங்களா? சரி. அடுத்ததா பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் திருவிக்கா. அவர் நமக்கு சிலபஸ்ல கிடையாது. நமக்கு பார்த்தோன்னே படிக்கணும்னு தோணும். பட் இவர் சிலபஸ்ல கிடையாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உவமணி அப்படின்ற சொல்லினுடைய பொருள் யாதுன்னு கேக்குறாங்க. உவமணி அப்படின்னா மணமலர். உவமணினா மணமலர். வதுவைனா திருமணம். மண்டல் அப்படின்னா திருமணம். மணமலர் அப்படின்னா அதாவது உவமணி அப்படின்னா மணமலர். சரிங்களா? சரி. புலமை கதிரவன் அழைக்கப்பட்டவர் யாரு? மீனாட்சி சுந்தரனார். இவரை பத்தி தான் நம்ம முதல் கேள்வி என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம் இல்லையா? சேக்கிழார் பிள்ளை தமிழ். புலமை கதிரவன் என்று அழைக்கப்பட்டவர் தான் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தலபுராணங்கள் பாடுறதுல இவர் வல்லவர். சரிங்களா? போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார். இவளை புலமை கதிரவன் என்று அழைத்தவர் யார்? இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. யார புலமை கதிரவன் என அழைக்கப்பட்டவர் யார்? புலமை கதிரவன் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. புலமை கதிரவன் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா? இவரை யார் அப்படிலாம் கூப்பிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் அறிஞர்கள் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. யாரையும் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணல. இவர் திருவாதிரை ஆதீனத்துல தலைமை புலவராக இருந்து பல தமிழ் மாணவர்களை உருவாக்குனவர். உவேசா தான் இவருடைய முதன்மை மாணவர்கள்ல ஒருத்தர். சோ அதுவும் என்ன செய்யறாங்க அப்படின்னா கொஸ்டின் ஏரியாவா கேட்பாங்க. சரிங்களா? சோ புலமை கதிரவன் அப்படின்னா நம்மளுடைய 11th புக்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் தமிழ் வளர்த்த நல்லறிஞர்கள் அப்படின்னு அதுல கொடுத்திருப்பாங்க. அடுத்து அப்ப மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சிலபஸ்ல இருக்கிறார். சரியா? சரி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இப்ப இதெல்லாம் இந்த UGTRB அந்த மாதிரி படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கொஸ்டின் பேப்பராக இருக்கும்.
நம்ம டிஆர்பி கொஸ்டின் தான் படிக்கணும்ன்றது இல்ல, கொஸ்டின் ஆஸ்பெக்ட புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பாதி என்ன செய்யலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, பாரதியார் சிலபஸ்ல கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பாருங்க, இது ஒரு ஜெனரல் கொஸ்டின். ஆதியில் மனிதர் வாழக்கூடிய நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் எது அப்படின்னா நாடு. வைப்பு அப்படிங்கிறதும் நிலத்தை குறிப்பதாக இருக்கும். இதுவும் ஒரு முக்கியமான டேட்டா. சரிங்களா? சரி, இந்த தமிழ் ரிலேட்டட் தொடர்பான விஷயங்கள் நமக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த தமிழ் அப்படின்றது தமிழினுடைய அந்த சிறப்புகள் அப்படின்ற பகுதிகளில் அந்த தமிழ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய உரைநடை பாடங்கள் இருக்கும். அப்படி தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கெல்லட். இது ஓல்டு புக் 10th இருக்கக்கூடிய ஒரு மேட்டர். சரிங்களா? சரி, பார்க்கலாம். இந்த நமக்கு வந்து வேற என்ன சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சில ஏரியாஸ் வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாஸா இருக்கும். என்ன ஏரியாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இதெல்லாம் இருக்குது. இப்ப சித்தர் பாடல்கள்லாம் நமக்கு சிலபஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, எந்த சித்தரும் கிடையாது. திருமூலர், திருவாசகம் எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு தேவை அண்டர்ஸ்டாண்டிங். சிலரை மட்டும் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? இப்ப இது யூஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா, இரும்போந்து அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பருத்த பனை மரம். இரும்போந்து அப்படின்றது பருத்த பனை மரம். இதுல அந்த நாகசேரம் அந்த மாதிரி நிறைய மரங்களை பத்தி கொடுத்திருப்பாங்க இல்லையா? சோ அந்த மரங்கள் தமிழ்ல வந்து மரங்கள் நிறைய விதங்கள்ல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. சரியா? சோ தமிழ்ல மரங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த என்ன செய்யுது அப்படின்னா பெறுது. ஸோ ஆள் அப்படின்னா ஆழ விதை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மரம் இரும்போந்து அப்படின்றது என்னது அப்படின்னா பருத்த பனை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழைகளின் கற்பக விருட்சம் அப்படின்னு என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த பனை மரத்தை சொல்லுவாங்க. அடுத்து இதுல இன்னொரு கேள்வி இருந்தது. முதுமொழி காஞ்சி சிலபஸ்ல இருக்குங்களா? இது நம்மளுக்கான கேள்வி. முதுமொழி காஞ்சி சிலபஸ்ல இருக்கா? முதுமொழி காஞ்சி சிலபஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதுமொழி காஞ்சி சிலபஸ்ல என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. ஏன்னா இது அறநூல்கள் தொடர்பான செய்திகள்ல முதுமொழி காஞ்சி இருக்கு. சரிங்களா? முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் கூடலூர் கிழார். ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு தொடங்கக்கூடியது முதுமொழி காஞ்சி. இது ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து டைரக்டா கேட்ட கொஸ்டின். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, இது வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஒன்பொருள் காழ்ப இயற்றியார்க்கு என்பொருள் ஏன இரண்டும் ஒருங்கு. இந்த மாதிரி திருக்குறள்ல இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. திருக்குறள்ல பாதி வரியை கொடுத்துட்டு அடுத்த மீதி வரியை இந்த மாதிரி மேட்சிங்லையும் கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா போய்க்கணும். ஸோ ஒன்பொருள் காழ்ப இயற்றியார் என்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு அப்படின்னு அர்த்தம்னா, நல்ல வழியில சிறந்த செல்வத்தை தேடி சேர்த்தவருக்கு மற்ற 2 செல்வங்களாக இருக்கக்கூடிய அறமும் இன்பமும் தானாகவே வந்து சேரும். அப்ப ஒன்பொருள் காழ்ப இயற்றியார் நல்ல முறையில தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அந்த செல்வத்தை சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னா, மத்த 2 செல்வங்கள்னு எதை மென்ஷன் பண்றாங்க? அறமும் இன்பமும். அதை கூட கொஸ்டின் கேட்கலாம். அறமும் இன்பமும் என்ன செய்யுமா? ஒருங்கே வருமா? அப்ப நல்ல வழியில நீங்க காசு சேர்த்தீங்கன்னா அறமும் இன்பமும் சேர்ந்தே வரும். அறம் பொருள் இன்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சேர்ந்தே வரும். அடுத்து செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனில் கூறிய இதில் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த மாதிரி குறள்கள்லாம் நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல நல்லா பார்த்து வச்சுக்கணும். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனில் கூறியதில் அப்படின்றது என்னன்னா, ஒருவன் தன் வாழ்க்கையில பொருளை சம்பாதிக்கணும். தன் பகைவர்களினுடைய செருக்கை அழிப்பதற்கு அந்த பொருளை விட கூர்மையான படைக்கலம் எதுவுமே இல்லை. நீங்க நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்க எதிரிக்கு அதை விட வைத்தறிச்சல் எதுவுமே கிடையாது. நல்லா இருக்கிறீங்கன்றது மீன்ஸ் உடல் நலம், செல்வம் எல்லாத்துலயுமே நீங்க நல்லா இருக்கணும். சோ அந்த அவங்களுடைய செருக்கை அழிக்கிறதுக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த பொருள் மட்டும்தான் இருக்கு. அது நம்மகிட்ட செல்வமா இருக்கலாம், நம்ம கிட்ட செய்யற படிப்பா இருக்கலாம். சோ ஒருவன் தன் வாழ்க்கையில பொருள் பணம் சம்பாதிக்கணும், தன் பகைவர்களினுடைய அகந்தைய அதுவே என்ன செஞ்சிடும் அப்படின்னா அடக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது 1, இது 2. அறனினும் இன்பமும் இனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அறனும் இன்பமும் தானா வரும் எப்ப அப்படின்னா தீதின்றி வந்த பொருள். ஒரு பொருட்செல்வத்தை நம்ம என்ன செய்யணும்? அற வழியில சேர்க்கும் போது அது அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக என்ன செய்யுது அப்படின்னா பார்க்கப்படுது. சோ அறனினும் இன்பம், எந்த ஒரு பொருளையும் சேர்க்கக்கூடிய முறையான திறனை அறிந்து என்ன செய்யணும் அப்படின்னா சேர்க்கணும். பிறருக்கு எந்த தீங்கும் இல்லாம நேர்மையான வழியில சேர்க்கும் போது அது தர்மத்தையும் மனநிறைவான மகிழ்ச்சியும் தரும்.
அடுத்து அருளோடும் பொருளோடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா. சோ அருளோடும் பொருளோடும் வாரா பொருளாக்கம், அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல், பிறர் மீது காட்டக்கூடிய அருள் அப்படின்னா இரக்கம், அன்பு, இந்த ரெண்டு நற்பண்புகளுடன் பொருந்தாத வழிகள்ல வரக்கூடிய செல்வத்தை அதை அடைந்து மகிழாமல் தீமையானதுன்னு சொல்லி என்ன செஞ்சிடணுமா, ஒதுக்கி தள்ளிடணுமா. அப்ப எது அறவழியில சேர்க்கக்கூடிய செல்வம், அறவழியில பொருள் சேர்த்தா என்னென்னலாம் வரும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த 4வது குறள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நற்பண்புகளுடன் பொருந்தாத வழியில ஒரு செல்வம் வந்துச்சுன்னா அது தீமையானது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க கழிப்பு வேலை, இங்க கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்பு வேலை ஒளிகை துடைக்கும், இது முக்குடர் பல்லு, இது நமக்கு சிலபஸ்ல கிடையாது. ஆனா அந்த கவிப்பு வேலை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருமார் கொள்ளர் தட்டார் அந்த முனை குறிக்கும். பிழையை கண்டறிகள், எருது வண்டியை இழுத்தனன்னு கொடுத்துருக்காங்க. எருது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அப்ப அது வந்துச்சு போச்சு நம்ம அப்படிதான் சொல்லுவோம். எருதுகள் அப்படின்னா தான் வண்டியை இழுத்தனன்னு பன்மையில வரணும். சோ எருது வண்டியை இழுத்தது. எதுகை மோனை நமக்கு சிலபஸ்ல இருக்காப்பா, சொன்னா தப்பு இல்ல. சரி, கல்லிலே நார் உடிக்கிறதுன்றது ஒரு மரபு தொடர் அப்படின்னா என்ன அர்த்தம், கல்ல நார் இருக்குன்றது, எதையுமே தெரிஞ்சுக்கிறாம அப்படியே பேசுறது, ஆழம் தெரியாம கால விடுறது அப்படின்றது. கற்க கசடர, இதுவும் முற்ற மோனை, நமக்கு மோனை சிலபஸ்ல கிடையாது. விதையாமை உரையாமை, இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா எதிர்மறையா இருக்கும், விதைக்கவும் கூடாது சொல்லவும் கூடாது, அப்ப எதிர்மறை, இது தெரிஞ்சு போச்சு. இந்த அல்தல் அம்மை கையில முடிஞ்சா தொழில் பெயர். சரிங்களா, அப்ப எதிர்மறை தொழில் பெயர். அடுத்து புத்துக்கல்லுக்கென்ன குளிரா வெயிலா அப்படின்ற மாதிரி 7th புக் என்னமோ பழமொழிகள்ன்றதுல இருக்கு. அதுல என்ன இருக்கு, அது அப்படியே எனக்கு என்ன எருமை இருந்தாப்புல இருக்கு. சோம்பேறி, ஓரெழுத்து ஒரு மொழி, ஆனா அர்த்தம் பசு, தூணா உணவு, கோ அப்படின்னு அர்த்தம் அரசன், ஐனா தலைவன், ஆப்ஷன் சி. கான் நடை அப்படின்னா கான்னா காடு, நடனா நடக்கிறது, காட்டுக்கு நடக்கிறது. அடுத்து செலியன் வந்தது, செலியன்றது ஒரு ஆண்பால், அவனை வந்ததுன்னு சொல்லி அக்ரிணையில முடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு உயர்திணையை அக்ரிணையா சொன்னதுனால இது திணையில் ஏற்பட்ட குற்றம், சோ திணை வடு. கண்ணகின்றது ஒரு பெண், ஆனா உண்டான் அப்படின்னு ஆண்பால் விகுதி வச்சு முடிச்சிருக்காங்க. அப்ப பால்ல ஏற்பட்ட வடு பால்வடு. நீங்கிறது முன்னிலை, வந்தேன் அப்படின்ற தன்மையில சொல்றதுனால அது இடவடு. நேற்று அப்படின்றது ஒரு காலம், அதை வருவான்னு எதிர்காலத்துல சொல்றதுனால அது காலவடு. அடுத்து இளமையில் கல், இளமையில கல்வி கற்றா முதுமையில இன்பம், பழமொழிகள். கல்லாடம் படித்தவரோட என்ன செய்யக்கூடாது, சொல்லாடாதே. அது என்ன இது நிறைய இடங்கள்ல நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்போம். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, இது நிறைய ஒரு முக்கியமான. கல்லாடம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கல்லாடம் அப்படின்ற தமிழ் இலக்கிய நூலை கற்றவர்களோட சொற்களால் வாதம் செய்யக்கூடாது. சங்க காலத்துக்கு அப்புறமா தோன்றிய மிகச்சிறந்த சைவ சமய நூல்கள்ல ஒண்ணு. அதை யார் கத்துக்கிட்டாங்களோ அவங்க கிட்ட போய் நம்ம என்ன செய்யக்கூடாதாம், மல்லு கட்டக்கூடாதாம், அது நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு நம்ம அவைய சொன்னது. சரிங்களா. எத்திசை செயலிலும் அதிசை சோரை அப்படின்னு சொல்லுவோம். தைரியமா சொல்லலாம், படிச்சிருக்கோம், எப்படியும் வளைச்சுக்குவாங்க. அப்படி கண்ணினை காக்கும் இமை போல கூட இருந்தே பாதுகாக்கிறது. கண் எப்படி அந்த இமை எப்படி கண்ணுக்குள்ள தூசி விழுகாம பாதுகாக்குதோ அதே போல. அடுத்து அவன் திருந்தினான், திருத்தினான்னா தன்வினை, அவன் திருந்திருக்கான். சரிங்களா, அப்ப விரைவினையா மாத்தணும். அதாவது அவன் திருந்தினான், அவனுக்கு அவனே திருந்திருக்கான் அப்படின்றது தன்வினை, நான் தான் திருந்திருக்கேன் அப்ப தன்வினை. நான் மத்தவங்களை திருத்தினேன்னா அது பிறவினை, அப்ப அவன் திருத்தினான். அடுத்து பாருங்க, பசுவும் கன்றுவும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றது எவ்வகை வாக்கியம். பசுவும் கண்ணும் தோட்டத்துல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு தொடர் வாக்கியம். 2 இழுவாய் பத்தி பேசுறாங்க இல்லையா, தொடர் வாக்கியம். செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. பதவியை விட்டு நீங்கினான், இது தன்வினை. உண்ணப்படும் தமிழ் தேனே, படுபட்டது, அது வந்துச்சுனாலே அது செய்யப்பட்ட வினைக்குள்ள போயிடும். செய்வினைனா 2ஆம் வேற்றுமை உருவான ஐ வரணும். அப்ப கருத்தை பதிவு செய்தான், கருத்து அவனால் பதிவு செய்யப்பட்டதுன்னு சொன்னா அது செய்யப்பட்டவை. சரிங்களா. சரி, சிறுதாம்பு கொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நீக்கி நோக்கி ஆய்மகள். இதுல உருதுயர் அப்படின்னா வினைத்தொகை, பார்த்தோன்னே உருசொத்துடன் போட்டக்கூடாது, என்ன வகை அப்படின்னு பார்க்கணும். உரு 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 அப்படின்னு சொல்லும் போது சாலா தவ அப்படிதான் டக்குன்னு வரும். பட் உரு துயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இலக்கண குறிப்பு. அப்ப அந்த உரு துயர் அப்படின்றதனுடைய பொருள் என்னப்பா, உரு துயர் உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்வது நாடுன்னு சொல்லுவார்ல. உருபசினா மிகுந்த பசி,
அப்ப உறுதுயர்னா மிகுதியான துன்பம். ஆக்சுவலி அது ஒரு சொற்றொடர் அப்படின்றது கரெக்டான ஒரு பொருள்ல வரும். பட் ஏன் வினைத்தொகை? இந்த இடத்துல துன்பம் வந்திருக்கு, வரும், இனிமேலும் வரும். சரிங்களா? அடுத்து பகை கொளல், பகையை கொளல், இரண்டாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்ததான் அறுகோணம் அப்படின்றது எவ்வகை பெயர் சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடிவத்தை குறித்து வரக்கூடியது. சோ வடிவ பண்பு பெயர். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. குடநாடு நாடு சேரர்களின் எனப்பட்டது. சேரர்களினுடைய நாடு குடநாடு எனப்பட்டது. அடுத்து அகரவரிசை. இங்க கொடுத்திருக்கிற எதுல எதெல்லாம் உயிரெழுத்துன்னு பாத்தீங்கன்னா ஏயும் ஊவும் தான். சோ ஊக்கு அடுத்து தான் ஏ. அதை வச்சு நீங்க ஆன்சர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஊ ஏ. அடுத்ததா மகர வரிசையில 2 இருக்கு. மக்கு அப்புறம் தான் மா. அப்ப ஆப்ஷன் சி. அடுத்து வேர்ச்சொல்லிலிருந்து தொழில் பெயரை உருவாக்குக. வாழ் அப்படின்றதுடைய தொழில் பெயர் வாழ்க்கை. வாழ்தல்னு கொடுத்தாலும் அது தொழில் பெயர் தான். அல்தல் அம்மை கைன்னு கொடுக்கறதுனால இங்க தொழில் பெயர். வாழ்தன் அகரத்துல முடிஞ்சா அது பெயர் எச்சம். வாழ்ந்து நுகரத்துல முடிஞ்சா அது வினை எச்சம். வாழ்ந்தான் வினையாளனையும் பெயர். உலகம் அப்படின்றது அதனுடைய வேர்ச்சொல் என்னன்னா உலகு. இது என்ன வகை ஆகு பெயர் கூட கொஸ்டின் கேட்கலாம். இடவாகு பெயர். உலகம் அப்படின்றதனுடைய தமிழ் சொல்லோட வேர்ச்சொல் எதுனா உலகு, உலகு. அடுத்து வானம், வானம். இது அப்படியே ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். இந்த வானம் அப்படின்னா ஆகாயம், வானம். இந்த வானம் அப்படின்னா வான வேடிக்கை. கன்விக்ஷன் அப்படின்னா தண்டனை. சரிங்களா? அடுத்து மரபு பிள்ளைகள். நேற்று தென்றல் காற்று அடித்தது கிடையாது, வீசியது. சரிங்களா? சரி, அடுத்தது மூடு பனி. மூடு பனி, மூடுகின்ற பனி இனிமேலும் இருக்கும். அப்ப வினைத்தொகை. தடவரை, சால, தவ, கூர், நனி, தட இதெல்லாம் வந்தா உரிச்சொற்றொடர். வெந்து வினையச்சம்னு கொடுத்திருக்காங்க. மூதூர்னானது முதுமை கூட்டல் ஊர், பண்பு தொகை. வெந்துன்றது இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடிஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்துல ஒரு வினைச்சொல் தான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணும். வெந்து தணிந்தது அப்படின்னு சொல்லுவோம். சோ மூதூர் வந்து தொழில் பெயர் கிடையாது, பண்பு தொகை. மற்றொன்று அப்படின்னா மற்று கூட்டல் ஒன்று அப்படின்னு சொல்லி பிரிச்சு எழுதும் போது நிலைமொழி எப்படி இருக்கு? மற்று அப்படின்னு இருக்கு. மற்று கூட்டல் ஒன்று. இதுல இந்த மற்றுன்றது இடைச்சொற்றொடர். அதான் இங்க கொஸ்டின் இருக்காங்க. அடுத்துதான் சிலம்பு அப்படின்னா அர்த்தம். சிலம்பு எதுல அணிகிறது? கால்ல. குலை, குலை கொண்டலமும் அப்படி சொல்லுவாங்க. குலை காதணி, காது. குலைனா காதல் அணிகிறது. அடுத்ததா சுட்டி, நெற்றி சுட்டியில் அணிகிறது. அரைஞான் இடையில அணிகிறது. இதுவும் அப்படியே இருக்கும். முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்ல இருக்கும். சோ 3 4 1 2. அது பாரதி நாளை வருவான்னு ஒரு விஷயத்த வந்து நம்ம கிட்ட கன்வே பண்றாங்க. அப்ப அது செய்தி வாக்கியம். இவ்வளவு உயரமான கோபுரம், உணர்ச்சி. கவிதா உரை படித்தாள் அப்படின்றது அவ படிக்கிறான். சோ அது செய்வினை. தன்வினைன்னு போட்டக்கூடாது, செய்வினை. என் அண்ணன் நேத்தைக்கு வந்தான். என் அண்ணன் நேற்று வந்தான். தன்வினை. அவன் தான் வந்திருக்கான், வேற யாரும் அவனை கூட்டிட்டு வரல. சோ அடுத்து கடைக்காரரிடம் தக்காளி கடையில இருக்கா அப்படின்னு கேக்குறது என்ன வினா? கடைக்காரர்கிட்ட போய் தக்காளி இருக்கான்னு கேட்டா என்ன அர்த்தம்? நம்ம சப்ளை பண்றதுக்காக கேட்கிறோம், வாங்குறது கேட்கிறோம். அப்ப பெற்றுக்கொள்வதன் பொருட்டு கேட்கப்படும் வினா குழல் வினா. இதே இது நான் ஒரு பெரிய வியாபாரியா இருந்து ஒரு 10 டன் தக்காளி இந்த தோட்டத்துல போட்டுருந்தேன்னா நான் போய் கடைக்காரர் தக்காளி வேணுமா அப்படின்னு கேட்டேன்னா அது என்ன அர்த்தம்? கொடுக்கறதுக்காக கேட்கிறோம். அதுவும் கொடைக்கு இல்ல, விலைக்கு. அடுத்து வட்டம். இச்சொல் இந்த பெயர் சொல்லினுடைய வகை என்னன்னா பண்பு பெயர். அகரவரிசைப்படுத்து. கொடுத்திருக்கிறதுல ஏதாவது உயிரெழுத்துக்கள் வரிசையில இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பார்த்தா இந்த 2மே ககர வரிசையில இருக்கு, மத்த எல்லாமே வகர வரிசை. ககர வரிசையில காக்கா, கிக்கி, கூக்கு இருக்கா. அப்ப கடும்பு, கூத்தல். அடுத்ததா வயரியம். வா, இவ்வு கூட்டல் ஏ, வெந்து, இவ்வு கூட்டல் ஏ, வே. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து வை எனும் ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்னதுன்னா புல். வைனா புல். அடுத்து சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றது. சோ விசனம் அப்படின்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல். விசனம்னா முதல்ல என்ன அர்த்தம்? கவலை. அதோட எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு. இதுவும் நமக்கு சிலபஸ்ல கிடையாது. பட் இது UGTRBல ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. சோ இதுவரை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கான பார்ட் 2க்கான தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்த்திருக்கோம். சோ நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நன்றி.